எல்லாருக்கும் நீங்க எங்க இருக்கு கூடுவாஞ்சேரி காயராம்பேட்ல ஒரு சூப்பரான ரீசேல் பிளாட் தாங்க கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 ரீசேல் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்குங்க. இப்போ நம்ம நிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா காயராம்பேட் ஜங்ஷன்ல இருந்து மறைமலை நகர் போகக்கூடிய ஒரு மேஜரான ரோடு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு இங்க இருந்து மறைமலை நகர் கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி காயராம்பேட்ல இருந்தே இருக்குங்க. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. நம்ம காயராம்பேட் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர்ல இருந்து நம்ம செங்கல்பட்டு வரையும் எந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் growth வந்து பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெசிடென்ஷியலாவும் சரி கமர்ஷியலாவும் சரி எப்படி உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு வந்து ஒரு டெவலப் ஆச்சோ அதே மாதிரி வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுங்க. அந்த ரோடுக்கு அப்படியே பேரலல் ரோடு அப்படின்னே சொல்லலாம். நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நெல்லிக்குப்பம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல ஒரு பயங்கரமான growth வந்து பார்த்துட்டு இருக்குங்க. அந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கோங்க. இன்னைக்கு தேதியில பாண்டிச்சேரி கடலூர் பஸ்ஸுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி வழியா தான் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த நெல்லிக்குப்பம் ரோடு வழியா தாங்க போகுது. ஸோ நீங்க பாண்டிச்சேரி கடலூர் போகணும் அப்படின்னா இங்க இந்த 2 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கும். அது மட்டும் இல்லாம நெல்லிக்குப்பம் ரோட்ல உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இந்த ரூட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குங்க. ஸோ நீங்க ஸ்ட்ரைட்டா போறீங்க அப்படின்னா நீங்க மறைமலை நகரை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிடலாம். ஆனா இங்க இருந்தே ஒரு 500 மீட்டர்ஸ்ல நமக்கு வேலம்மாள் ஸ்கூலுமே இருக்கு. நீங்க ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நெல்லிக்குப்பம் நம்ம சைட்டுக்கு வரதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 மேஜரான ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சென்ட் மேரி ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஆனா இந்த ரோட்ல நீங்க ஸ்ட்ரைட்டா போறீங்க அப்படின்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு கவர்மெண்டோடைய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது என்ன அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டனுங்க. ஒரு 300+ ஏக்கர்ஸ்ல நமக்கு இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல பொட்டானிக்கல் கார்டன் வந்து வரப்போகுது. வந்துருச்சு அப்படின்னா இந்த ரோடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலா வேற லெவல் ஒரு growth வந்து பாக்குங்க. அண்ட் இந்த லொகேஷனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஹப்பா மாறும் போது இங்க லேண்டோட அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அபரிவிதமா வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு அடுத்து இருக்க ரெசிடென்ஷியலான ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த லேண்டுமே வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போறீங்கன்னா மறைமலை நகர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபோர்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரீஓப்பன் பண்ணுறதா. ஸோ இங்கேருந்து ஃபோர்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையாங்க, இந்த வழியாக ஒரு 150 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்து பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு ரீசேல் பிளாட் வந்து நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 2 பிளாட் கொண்டு வந்திருக்கேன் பக்கத்துலேயே. வாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். உங்களுக்கு மொத்தமாக 2 பிளாட்டுங்க. இந்த பிளாட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டுங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பெரிய வீடுமே வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பங்களா வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சரௌண்டிங் இந்த சைட்லாம் பாருங்கள், அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் இந்த 2 பிளாட்டுமே வந்து அமைஞ்சிருக்குங்க. 2 பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான். ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30, உங்களுக்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 60ங்க. அண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ ரெண்டுமே 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் ரோடு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல வைடான ரோடு தான், கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ உங்களுக்கு காயராம்பேட் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னும் போது தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்க ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800 கொடுக்குறாங்க. இந்த 2 பிளாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ளாட் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பேங்க் லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. இங்கே நீங்கள் பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா வருங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் பிளாட்டு. ஸோ அந்த பிளாட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடுமே வந்து கட்டுறாங்க. சரி, நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் எப்படி ரெண்டெல்லாம் நான் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இங்கிருந்து நமக்கு 2 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேங்க. அது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டூரிஸ்ட் ஹப்பாக மாறிடும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் மாதிரி கட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ரெண்ட் விடலாம். இல்லை நீங்கள் பிஜி மாதிரி கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் விடலாங்க. ஏன் அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் நமக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, ஜோஹோ இருக்குது, மறைமலை நகர் ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு எடுத்தீங்கன்னா நமக்கு சதர்லாண்டே இருக்குது, அசஞ்சர் இருக்குது, ஸ்ரீராம் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க. நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சென்னைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேயே இருக்குது. நம்ம கூடுவாஞ்சேரி மெயின் ஜங்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கிறதுனால ஸோ நீங்கள் சென்னை போக வேண்டிய அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டக்குன்னு எதனா வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுவாஞ்சேரி தான் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இங்கேருந்து 2 நிமிஷத்தில் நமக்கு காயராம்பேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் காயராம்பேட் வந்து பார்த்துருச்சிங்க. ஸோ நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் காயராம்பேட் ஜங்ஷனை ரீச் பண்ணால் போதும். நான் நெல்லிக்குப்பம் ரோட்லேயே அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யசாய் மெடிக்கல் காலேஜுமே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் சரி ஸ்கூல் காலேஜ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்து ஒரு ஹப்பா இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 ரீசேல் பிளாட் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்கள் 50 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
ஃபியூச்சரில் தாராளமாக உங்களுக்கு ஒரு 30% வெறும் வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டே கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லை நான் வந்து இடம் வாங்கி இமீடியட்டாக நான் வீடு கட்டி வரணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வரலாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கேயே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இடம் வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வீடு கட்டி வரலாம். உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து இடம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.